ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டிஸ்டரில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். செந்தில் வந்து மீனாக்காக அவங்க அப்பா அம்மாட்ட போய் சண்டை போடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்து மீனா மேலே கோப்படுறீங்க, அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம், அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிறாங்க. நீங்கள் ஏன் அவளை எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், அவ்வளோதானே. நான் கவர்மெண்ட் வேலைக்கு போய் காட்டுறேன், உங்களோட பெரிய ஆஃபீஸராக வந்து காட்டுறேன், அப்போ வந்து வாங்க மாப்பிள்ளை கார் அனுப்புறேன் நீங்களே சொல்லுவீங்க, அந்த மாதிரி நடத்தி காட்டுறேன் சொல்லிட்டு செந்தில் வந்து அவங்க அப்பா வீராவேசமாக பேசுகிறாரு. அவர் அதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவள் தான் பைத்தியக்காரத்தனமாக கத்திட்டு இருக்கான்னு, நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வா சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு மீனாவோட அப்பா கிளம்பிடுறாரு. ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுறேன், மீனாக்கா நான் என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. கதிரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த ராஜு மீனா வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் வர நேரம் ஆச்சு, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தலைலாம் சிட்டுப்போலாம் வச்சுட்டு வெயிட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏன் மாமா வர நேரம் தானே, நீங்கள் அதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும், நான் ஆல்ரெடி அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், நீ தானே இப்போ கதிரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து வந்து கதிர் வராரு. வந்துட்டு மீனா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அண்ணன் வந்து என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார், உங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசினார், நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கன்னு காட்டும். மீனா செம்ம ஹாப்பியாக வராங்க, சந்தோஷத்தில் கள்ள தண்ணிலாம் வருது. நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாரு. இப்போ வந்து சரவணன் வந்து ஹனிமூனுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. கார் வந்துடுச்சு பழனி சொல்லுவார். என்னது கார் வந்துடுச்சா அப்படின்னு சொல்ல, ஆட்டோ தானே வரும் எப்போவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா தான் கார் வந்து வர வச்சார், அதுவும் அவங்க ஃப்ரெண்டு கார், பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. அடுத்து சரவணன் எல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தங்கமேல எல்லாம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் வர்றாரு. என்னடா கிளம்பியாச்சான்னு கேட்டுட்டு, இந்த செலவுக்கு பணம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு பணத்தைன்றாரு. அப்படியே கொடுத்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே புசுக்குன்னு 5000 எடுத்து கொடுத்துட்டாரு. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னது 5000 அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்துட்டு, வேணாம்ப்பா ஹோட்டலில் சாப்பிட்லான்னு புக் பண்ணியாச்சு, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறது தானே, ஒரு 1000-500 போதும் அப்படின்னு சொல்லவும், இல்லை வச்சுக்கூடா, திடீர்னு வெளில போகும்போது சாப்பிட்னா என்ன பண்ணுவீங்க, மீதி இந்த என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரணன் வாங்கிக்கிறாரு. இப்போ மயிலோட அம்மா வராங்க. மயில் எங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும், மயில் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் இன்னும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மாமா அவர் ஆல்ரெடி ஒரு பேக் வச்சுருக்காரு, நீங்கள் இவ்வளோ பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னதுக்கு, எத்தனை நாள் தான் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3 நாள் தான், போகிற இடத்துல மாற்றி மாற்றி கட்டப்பட வேணும்ல அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஷாக்காக பார்க்கவும், மயிலோட அம்மாவுக்கு என்ன பண்ண தெரியல. எல்லோரும் சொல்கிறது கரெக்டு தாண்டி, இவ்வளோ வெயிட் ஏன் தூக்கிட்டு வா, நான் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்து அடிக்க தரேன்னு சொல்கிறாங்க. ஏன் கிளம்பிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்கிறார். இல்லை கொஞ்சம் நேரம் தான் நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் திட்டுறாங்க. ஏன்டி எல்லோரும் முன்னாடி கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா, அதுக்குன்னு என்னடி ஒரு 3 நாளைக்கு போகிறதுக்கு இத்தனை புடவையாக தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி அடிக்கி தராங்க. போகிற இடத்துல நீ தான் பார்த்து நடந்துக்கணும், வரப்போ மாப்பிள்ளை நீ சொல்கிறதுக்கு தலையாட்டுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி மாற்றி கூட்டிகிட்டு வா அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அம்மா ஹோட்டல் பணத்துக்கு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குப்பாரு அப்படின்னு வந்து அவங்க அம்மா சாதாரணமாக சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட பணம் இருந்தாலும் அவர் பார்த்துக்குப்பாரு, அதுக்கப்புறம்லாம் போனதும் தான் தெரிய போகுது. சரவணன் கிளம்புறதை நினச்சி கோமதி ஃபீல் பண்ணுறாங்க. சரவணன் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்ததே இல்லை சொல்லிட்டு, சரி வீடு கிளம்பு நேரத்தில் சொல்லி ஃபீல் பண்ணாதுன்னு பாண்டின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் வந்து செந்திலும் மீனா ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து என்னடி பார்த்து சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லவும், அவர் பேசின வீடியோ வந்து மீனா காட்டிட்டு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு அப்படி ஆனந்த கண்ணீர் அடிக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.